நாம் இருக்கிறது பார்த்தோம்னா நாமக்கல் மாவட்டம் மாவரெட்டிப்பட்டி கிராமம், அதாவது திருச்செங்கோடு தாலுக்கு. இங்கே பருத்திமார் வந்துட்டு அதிகமாக விளைச்சல் இருக்கும். இந்த பருத்திமார் பார்த்தோம்னா இந்த குச்சி இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நம்ம ரொட்டேட்டரில் ஓட்டும் போது சின்ன சின்ன பீஸாக தான் விழுவோம். அது இல்லாமல் நல்லா வந்துட்டு கட் பண்ணாது. கட் பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த இது மண்ணில் வந்துட்டு சீக்கிரம் மக்கி போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா மல்ச்சர் இருக்கு இல்லையா, இந்த கரும்பு சோவையெல்லாம் அடிப்பாங்க. அந்த கரும்பு சோவை அடிக்கிற மிஷினை வச்சு நம்ம பருத்தி மாரும் ஓட்டிக்கிறோம். இப்படி ஓட்டும் போது பார்த்தோம்னா இப்படி இருக்க வந்துட்டு பருத்தி மாறு கீழே இதை வந்துட்டு ஓட்டுனது இங்கே போகுது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு ஓட்டுனது இது வந்துட்டு இப்படி சின்ன சின்ன பீஸாக நுணுக்கி விட்டோம். இதுக்கு இது ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ரொட்டேட்டர் ஓட்டும் போது எந்த ஒரு பீஸுமே வந்துட்டு கீழே நிற்காது. கீழே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த சின்ன சின்ன பீஸை ரொட்டேட்டரில் மறுபடியும் ஓட்டும் போது எல்லாம் உரமாயிரும். பாருங்கள் ஓட்டிகிட்டு இருக்காங்க. மகேந்திரா டிராக்டர் அர்ஜுன் 605 டிராக்டரில் வந்துட்டு இந்த மல்ச்சரை மாட்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். இது 16 கத்தி டிராக்டர் வந்துட்டு பார்த்தோம்னா 4 வீல் டிரைவு 57 HP டிராக்டரு. இப்படி இருக்க பருத்தி மாறு கீழே இருக்கு பார்த்தீங்களா, இந்த பருத்தி மாறு வந்துட்டு நல்லா பவுடராக நுணுக்கி விட்டுருது. இது இப்படி நுணுக்கி விட்டுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, நம்ம சீக்கிரம் இந்த இது மக்கி போயிடும். அடுத்து வெள்ளாமைக்கு வந்துட்டு இது வந்து உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா உரம் கொடுக்கறத வந்துட்டு நம்ம குறைச்சிக்கலாம். செயற்கை உரம் வந்துட்டு நமக்கு அதிகமாக தேவைப்படாது. இப்படி இந்த மிஷினில் வச்சு ஓட்டும் போது இருக்கிற பருத்தி மாறு ஃபுல்லாக வந்துட்டு சின்ன சின்ன பவுடராக நுணுக்கி விட்டுருது. இது இந்த மிஷினை வந்துட்டு நம்ம பின்னாடி இருந்து காமிக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு இது நிறையா இது சின்ன சின்ன பீஸை வந்துட்டு வெளியே தூக்கி அடிக்கும். அப்படி அடிக்கும் போது நம்ம பின்னாடி நின்னோம்னா நம்ம மேலே பட்டுரும். இது இப்படி ஓட்டும் போது இதை இந்த பருத்தி மாதிரி இப்படி ஓட்டுறாங்க. அடுத்த ரவுண்டு வரும்போது நான் சைடில் இருந்து காமிக்கிறேன். சைடில் இருந்து பார்க்கலாம் ஓரளவுக்கு. அதுவும் வந்துட்டு தூரமாக நின்று தான் பார்க்கணும். பக்கத்தில் போய் நின்று பார்த்தோம்னா மேலே வந்து அந்த குச்சி படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இங்கே இருக்கு பார்த்தீங்களா பருத்தி மாறு ஃபுல்லாக வந்துட்டு இப்படி அடிச்சிருது. சின்ன சின்ன பவுடரை வந்துட்டு நுணுக்கி விட்டுருது. இது வந்துட்டு மண்ணில் படாது. இந்த பிளேடு வந்துட்டு இது வந்து மண்ணில் படாது. அதாவது ரொட்டேட்டர் மாதிரி மண்ணை கிளறாது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோலர் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ரோலர் வந்துட்டு உள்ளார வந்துட்டு மண்ணுக்குள்ளார இறங்காமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு அந்த ரோலர் தடுத்து நிறுத்திக்கும். இது வந்துட்டு மேலே இருக்கிறத மட்டும் அப்படியே வந்து மேலே பவுடர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம ஒரு ரொட்டேட்டரில் ஒரு உழவு ஓட்டினோம்னா இந்த பருத்தி காட்டில் ஒரு நல்ல உரமாக வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கர் 2.5 ஏக்கர் பக்கமும் ஓட்டணும். இது ஃபுல்லாகவே வந்துட்டு நான் ஓட்டிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு டைம் சொல்கிறேன். அது வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம ரொட்டேட்டர் ஓட்டுற அளவுக்கு தான் டைம் வந்துட்டு இது ஓட்டுற மாதிரி இருக்குது. அதே கியரில் தான் போட்டு ஓட்டுறோம். பார்க்கலாம் நம்ம இந்த பருத்தி மாறு ஓட்டுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு ஓட்டி முடிச்சுட்டு பார்ப்போம். இது முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாவரெட்டிப்பட்டி எலிமெண்ட்ரி ஸ்கூலு. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வயல். இது யாருன்னா ராஜான்னு சொல்லிட்டு அவரோட வயல் நான் வந்துட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம்.